சார் நான் ஃபுல் டே நடந்துட்டே இருப்பேன் சார். எனக்கு கால் வலி நிறைய இருக்கும். நான் வந்து உட்காரப்ப எனக்கு அழுகு தான் வரும். அந்த வலியை என்னால் காமிச்சிக்கவும் முடியாது. குழந்தைங்க மனசு விட்டுன்னு சொல்லிட்டு நானே அழுதுட்டு அந்த கால் வலியில மடக்கி உட்காந்துட்டு அப்படியே படுத்துடுவேன். அவங்க அப்பா வாசிக்கிறதுக்கு போவாங்க. நாங்க இருக்கிற இடத்துல வாசிச்சுக்கிறீங்களா பார்த்தாலே அசிங்கமா பார்ப்பாங்க. நீ படிச்சு உனக்கும் கீழே வேலை செய்யற அளவுக்கு போ. நாமளும் மட்டமானவங்க கிடையாது. நீ படி, எனக்கு இது வழி தெரியல. ஆக்சுவலா ஒரு வேளை அது ஓகே. ஆனா ஒரு 2-3 வேலை, சில பேர்லாம் 4-5 வேலை, சில பேர் கிடைக்கிறப்பலாம் வேலை பார்க்க ஒரு சின்ன கேப் கூட இல்ல. திரும்ப எல்லாமே உடல் உழைப்பு சார்ந்த வேலை வேற. பசங்களை நினைக்கிற அந்த வழி இருக்காதுங்க சார். பசங்களை நினைக்கிற அந்த வழி இருக்காதுங்க சார். அம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சு கயிறு தீர்க்கிற தொழில் செய்வாங்க சார். அதை செஞ்சு முடியும். ஈவினிங் 4 மணிக்கு தான் அவங்களுக்கு வேலை முடியும். அது முடிஞ்ச உடனே அம்மா வந்து துணி தைக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அது வந்து 12 மணிக்கு முடியும். திருப்பி அதே ஸ்டார்ட்டாக திருப்பி 3 மணிக்கு எழுந்திரிச்சு அதே கயிறு தீர்க்க தொழில் செய்வாங்க சார். திடீர்னு இப்படியே செஞ்சுட்டு இருக்கலாம். அம்மாவுக்கு திடீர்னு தலை சுத்த வந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ வந்து காதல் வந்து ரொம்ப பிளட் ஆயிடுச்சு. நல்லா உயர்கல்வி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்னமும் அதே தொடர்ந்து தான் சார் வேலை செய்கிறாங்க. நைட் ஒரு 3 மணி நேரம் நைட் டைம் கிடைக்கும். அவ்வளோதான். நேரம் முழுக்க வேலை தான். ஆமாம் சார். எனக்காக எங்கள் அம்மா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் கஷ்டப்படுவாங்க. தொடர்ச்சி எவ்வளோ வருஷமா அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க? 10 வருஷம் அதான் சார் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. அதனால யாருக்காக படிக்கனாலும் எங்கள் அம்மாக்காக நான் படிப்பேன். சார் நான் ஃபுல் டே நடந்துட்டே இருப்பேன் சார். எனக்கு கால் வலி நிறைய இருக்கும். நான் வந்து உட்காரப்ப எனக்கு அழுகு தான் வரும். எனக்கு கால் வலிக்குதுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அந்த வலியை என்னால் காமிச்சிக்கவும் முடியாது. குழந்தைங்க மனசு விட்டுன்னு சொல்லிட்டு நானே அழுதுட்டு அந்த கால் வலியில மடக்கி உட்காந்துட்டு அப்படியே படுத்துடுவேன். என்ன வேலை? இதில் உட்கார முடியாது, உட்கார முடியாது சார். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நடந்துட்டே இருக்கணும். எங்க வீட்டுக்காருக்கு வாரத்துல ஒரு 3 நாள் மட்டும் வேலை இருக்கும். 2 பொம்பளை பிள்ளைங்க எனக்கு. அவங்க அப்பா வாசிக்கிறதுக்கு போவாங்க. நாங்க இருக்கிற இடத்துல வாசிச்சுக்கிறீங்களா பார்த்தாலே அசிங்கமா பார்ப்பாங்க. வாசிக்கிற கருவினா என்ன வாசிப்பாங்க? இந்த கல்யாணத்துக்குலாம் ட்ரம்ஸ் வாசிக்க போவாங்க. சரி. அதை வாசிக்க போறப்ப எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இவங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நீ அந்த இடத்துல நிக்காத. நீ படிச்சு உனக்கும் கீழே வேலை செய்யற அளவுக்கு போ. நாமளும் மட்டமானவங்க கிடையாது. நீ படி, எனக்கு இது வழி தெரியல. நிறைய கால் வலி கை வலிலாம் இருக்கும். படுத்த தூக்கமும் வராதுங்க சார். எனக்கு இவ்வளோ வேலைக்கு அப்புறமும் தூங்க வராது. தூக்கம் வராதுங்க சார். இந்த உடம்பு வலிலாம் பயங்கரமா இருக்கும். அழுகுதான் எனக்கு வரும். அவங்க அப்பா டெய்லி 300 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் டெய்லி 200 ரூபாய் சம்பாதிப்பேன். எனக்கு இவளோட இன்னொரு பொம்பளை பிள்ளை. நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதான் சம்பளமா இருக்கு. ஆமாங்க சார். எனக்கு அந்த கயிறோட ரேட் 1 ரூபாய் எடுத்துப்பாங்க. அத்தவங்க அவங்க சேல் பண்றப்ப 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்க கிட்ட வாங்குறப்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. அந்த 200 ரூபாய்க்கு நான் ஃபுல் டே ஓடி நிக்கணும், ஓடணும் சார், வரணும். அம்மா வந்து அவங்களோட 8 வயசுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அப்பத்துல இருந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து பேசி போட்டுருவாங்க. பேசி போட்டுறது மீன்ஸ் வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு அவங்கள 1 இயர் ஃபுல்லாக அந்த முதலாளிக்கு வந்து வேலை செய்ய வைக்கணும். அங்கே இருக்க மாட்டு சாணம்ன்றது, அங்கே இருக்க பட்டறைங்களை கூட்டுறது, பட்டறையில் வேலை செய்யறது, எல்லா வேலையுமே செஞ்சாங்க. ஸோ இது அவங்க மேரேஜ் வரைக்கும் அந்த ரொட்டீன் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அவங்க வீட்டுக்காக. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்பா இருந்தனால ஒரே ஒரு வேலைக்கு அந்த நூல் பற்ற தறி போடுற வேலைக்கு, நூல் போடுற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட 10 இயர்ஸ்லேயே அப்பா இறந்துட்டாரு. ஸோ இப்போ அப்பா இறந்து 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷமும் அவங்க அந்த தறிப்பற்ற ஒர்க்கை வந்து ரொம்ப செஞ்சாங்க சார். அம்மா படிக்காதனால அவங்க 8 வயசுல இருந்தே கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது எங்க 3 பேத்தையுமே ஒரு டிகிரியோ இல்ல பெரிய லெவல்லையோ படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 8 வயசுல எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தறிப்பற்றையில நூல் புளியறதுல இருந்து, நூல் போடுறதுல இருந்து, தறி ஓட்டுறதுல இருந்து, தார் போடுறதுல இருந்து, கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்வாங்க சார். உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சுட்டு 6 to 7 வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க சார். 10 வரைக்கும் அந்த வீட்டு வேலை இருக்கும். முடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுல 1 hour தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. பல தடவை சொல்லியிருக்க வீட்டில் இருங்கன்னு, பட் இருக்க மாட்டாங்க. அகைன் நூல் போட போவாங்க. நூல் போடுற ஒர்க் இல்லைன்னா காட்டு வேலை கேட்டு போவாங்க. காட்டு வேலை இல்லைன்னா வேற ஏதாவது வீடு துடைக்கிற வேலை இருக்கான்னு கேட்டு போவாங்க. அதை முடிச்சிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றாங்க சார். ஸோ அது வீக்லி 2 times 3 times கூட்டணும், அதை தொடச்சு விடணும். இன்னமும் அவங்க 3 வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க சார். மூணு பேருமே படிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ 3 பேரும் படிச்சு முடிச்சிருக்கோம் சார். பட் எங்களோட சுச்சுவேஷன் அப்படி சார். ஸோ அண்ணன் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கான், நான் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன். அம்மா சம்பாரிச்சா அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 அது வீட்டு செலவுக்கு ஆகும். ஒரு 2000 3000 வர்றதே அவ்வளவு முக்கியமானதா இருக்கு. இப்போ பிறந்தா பணக்கார வீட்டில் தானே பிறகு எங்களை மாதிரி பிறகுறதுலாம் வேஸ்ட். எங்களுக்குன்னு சொந்த வீடு ப்ராப்பர்ட்டின்னு தலைமுறையில முன்னால இருந்தவங்களாம் யாரும் சொத்து பத்தி இல்லாதனால அம்மாவுக்கு வந்து சார் அம்மா இறந்து போறதுக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருந்துச்சு.
ஸோ எங்களால் முடிஞ்சு நாங்கள் அம்மா இருக்கும்போதே ஒரு சொந்த வீடு கட்டி அவங்கள அதில் உட்கார வச்சு பார்க்கணும்னு எங்கள் எல்லாத்தோட ஆசை. ஸோ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே என்னோட சேலரியை வச்சு ஒரு பர்சனல் லோன் போட்டு நான் அம்மாவுக்கு லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் சார். வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. ஆக்சுவலாக ஒருவேளை அது ஓகே ஒரு சிஸ்டம்ல வரும். ஆனால் ஒரு 2-3 வேலை, சில பேர்லாம் 4-5 வேலை, சில பேர் கிடைக்கிறப்பெல்லாம் வேலை ஒரு பார்க்குறோம். சின்ன கேப் கூட இல்லை, திரும்ப எல்லாமே உடல் உழைப்பு சார்ந்த வேலை வேற. காலையில் எழுந்திரிச்சோன்னா கூட்டுக்கு போயிடுவேங்க. அப்புறம் கம்பெனி வேலைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். நைட் வந்து டீ கடைக்கு பாத்திரங்கள் ஹோட்டலுக்கு பாத்திரங்கள் உட்காருங்க சார். பசங்களை நினைக்கிற அந்த வழி இருக்காதுங்க சார். இந்த வழியை விட எந்த வழி உங்களுக்கு பெருசா தெரியுது? பசங்களை படிக்க வைக்கணும், நம்ம படிக்கல. 5வது வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் வந்து நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளியில தாங்க சார் இந்த வேலையை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து முதுகு வலி இருக்குங்க சார். ஆனால் இந்த பசங்களை நினைக்கல, எனக்கு அந்த வழியே தெரியல. இந்த உழைப்புக்கு சல்யூட். கிரேட். இப்படியெல்லாம் அம்மாக்கள் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்.